everyone, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2021 உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். எந்த சப்ஜெக்ட் ஓடதுன்னு பார்த்தீங்கன்னா CS 3352 ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட் உடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சிலபஸ் ஓவர்வியூ சப்ஜெக்ட் ஓவர்வியூ வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் 4 to 5 டாபிக்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஸோ எந்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் அது என்னென்னா ஒரு பைத்தான் சப்ஜெக்ட், ஓகேங்களா. பட் அதே மாதிரியே தான் இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ்லையும் ஒரு ஒரு 3வது யூனிட், 4வது யூனிட், 5வது யூனிட் இந்த 3 யூனிட்லையும் பார்த்தீங்கன்னா பைத்தான் பேக்கேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியான யூனிட், ஓகேங்களா, டேட்டா சயின்ஸ். ஸோ இதில் வந்து டேட்டா விசுவலைசேஷன் பண்ணுறது, அந்த டயக்ராம் சார்ட் டயக்ராம்ஸ் எல்லாம் வரைகிற மாதிரிலாம் பைத்தான் பேக்கேஜஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம கொஞ்சம் பைத்தான் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது, ஓகேங்களா. இப்போ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்கேன். யூனிட் 2ல் ஒரு 3 டாபிக், யூனிட் 3ல் ஒரு 5 டாபிக்ஸ், யூனிட் 4ல் ஒரு 3 டாபிக்ஸ், யூனிட் 5ல் ஒரு 4 டாபிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 4 to 5 லிமிட்டடாக தான் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. இதில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்துடலாம். யூனிட் 1ல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் அண்ட் டேட்டா வார்ஹவுசிங். ஸோ இதை வந்து நமக்கு தனித்தனியாக ஒரு 16 மார்க்காக கேட்கலாம், அதில் கம்பைன் பண்ணி ஒரு 8 மார்க்ஸாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி அபவுட் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இது வந்து தியரி கொஸ்டின் தான். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரிப்பரேஷன், ஃபோர்த் ஒன் ரிட்ரீவிங் டேட்டா, ஓகேங்களா. ஸோ இந்த 4 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்த ஃபஸ்ட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தியரியாக தான் இருக்கும், ஓகேங்களா. ப்ராப்ளம்ஸ் மாதிரி எதுவுமே இருக்காது. ஃபுல்லாக நம்ம வந்து தியரட்டிக்கலாக படிச்சுட்டு போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த யூனிட்டில் நம்ம வந்து 4 கொஸ்டினுமே தரவாக படிச்சிடணும். அடுத்து யூனிட் 2 போகிறோம். ஸோ யூனிட் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு தியரி ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் டேட்டா வித் டேபிள் அண்டு கிராஃப்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி 3, 4, 5 பார்த்தீங்கன்னா நம்ம எப்படின்னா ஒரு பைத்தான் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணி சார்ட்ஸு, டேபிள்ஸு இது எல்லாமே நம்ம வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனோட பேசிக்காக நம்ம மேனுவலாக எப்படி பண்ணுறது, மேனுவலாக நம்ம வந்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான யூனிட் தான் இந்த வந்து யூனிட் 2, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டிஸ்கிரைபிங் டேட்டா வித் டேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ஸ், அதாவது ஒரு டேட்டாவை நம்ம ஒரு டேபிள் மூலியமாகவோ கிராஃப் மூலியமாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைபிங் டேட்டா வித் ஆவரேஜஸ். ஸோ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டினுமே பார்த்தா சிமிலாரிட்டியாக தான் இருக்கும், பட் உள்ளே இருக்கிற கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கோர்ஸ், ஓகேங்களா. இந்த யூனிட் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கான யூனிட்டு, பட் தியரியும் நீங்கள் சைட் பை சைட் படிச்சுக்கோங்க. அடுத்தது யூனிட் 3, இதில் 5 டாபிக் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எரர் ஆஃப் எஸ்டிமேட், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் coefficient for quantitative data, third one regression, fourth one scatter plots, fifth one regression towards the mean. ஸோ இந்த யூனிட்லேருந்து நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ எப்படி ஒரு டேட்டாவை நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி ஸ்கேட்டர் பிளாட்ஸில், லைன் பிளாட்ஸில் எப்படிலாம் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதும், அண்ட் அதில் நம்ம மேனுவலாக பண்ணும்போது என்னென்ன எரர்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி இந்த யூனிட்டில் பார்ப்போம். அண்ட் இந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் இருக்குன்னா நம்ம 5 கொஸ்டினையுமே நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா 3rd, 4th அண்ட் 5th யூனிட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் டாபிக்ஸ். ஸோ அப்போ வந்து இதுக்கு நம்ம டைம் அதிகமாக கொடுக்கணும். அடுத்தது 4th யூனிட்டு. ஸோ இந்த 4th அண்ட் 5th யூனிட்டை நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் வித் பேண்டாஸ். ஸோ பேண்டாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் பேக்கேஜ், ஓகேங்களா. அதை யூஸ் பண்ணி எப்படி டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அடுத்தது நம்பை அரே. ஸோ நம்பை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் பேக்கேஜ் தான். அடுத்தது மாஸ்க் பூலியன் லாஜிக், ஓகேங்களா. ஸோ இந்த 3 டாபிக் தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த 3 டாபிக் ரொம்ப சின்னதாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா சப் டாபிக்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அப்போ நம்ம இதனுடைய மெயின் டாபிக்ஸ் கீழே இருக்கிற சப் டாபிக்ஸையும் நம்ம வந்து படிக்கணும்.
இதுலயே நமக்கு 2 பேக்கேஜ் கொடுத்துட்டாங்க. NumPy அப்படிங்கிற ஒரு பேக்கேஜும் அண்ட் Pandas அப்படிங்கிற பேக்கேஜும் கொடுத்ததுனால நம்ம இந்த இடத்துல பைத்தன் ப்ரோக்ராம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸும் இருக்கும். பைத்தன் ப்ரோக்ராம்ஸை நம்ம போடுற மாதிரியான கொஷின்ஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டேட்டா சயின்ஸில் ரொம்ப முக்கியமான இந்த 2 பேக்கேஜஸும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நமக்கு வந்து இந்த சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எல்லா கொஷினுமே நம்ம படிக்கணும், ப்ரோக்ராம்ஸையும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு பைத்தான் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 5. ஸோ யூனிட் 5ல் நான் வந்து 4 டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் யூனிட்டில் நம்ம வந்து NumPy அண்ட் Panda அப்படிங்கிற 2 பைத்தான் பேக்கேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரியே இந்த யூனிட் 5ல் மேட்ப்ளாட் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பேக்கேஜை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம மிஷின் லேர்னிங் பண்ணலாம், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது 2வது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம்ஸ். ஸோ இந்த மேட்ப்ளாட் லைப்ரரி வந்து டேட்டாவை விசுவலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட் டயக்ராம்ஸ் எல்லாம் பண்ண முடியும். லைன் டயக்ராம்ஸு, அந்த சர்க்கிளில் இந்த மாதிரி சின்ன சின்ன டயக்ராம்ஸை வந்து ஈஸியாக நம்ம வந்து பிளாட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஹிஸ்டோகிராமும் ஒரு டைப் ஆஃப் டயக்ராம் தான். ஸோ அதை வந்து எப்படி பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் பிளாட்டிங். ஸோ 2 டைமென்ஷனல் பிளாட்டிங் வந்து நம்ம வந்து கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிப்போம். இதில் 3 டைமென்ஷனல் பிளாட்டிங்கும் நம்ம வந்து மேட்ப்ளாட் லைப்ரரி யூஸ் பண்ணி பண்ண முடியும். அண்ட் 4th பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் வித் Seaborn. ஓகேங்களா? இந்த யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூனிட் 4 மாதிரியே நம்ம ஒரு பேக்கேஜை யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பைத்தான் மஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ மேட்ப்ளாட் லைப்ரரியோட இன்ட்ரடக்ஷன் தெரியணும், அதில் மேட்ப்ளாட் லைப்ரரியோட பர்பஸ் என்னன்னு தெரியணும், அது ப்ரோக்ராம் எப்படி பண்ணணும்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த டாபிக்ஸை வந்து நம்ம படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு யூனிட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தியரியாக இருக்கும். யூனிட் 2 அண்ட் 3 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். யூனிட் 4 அண்ட் 5 வந்து நமக்கு கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு விதவிதமாக இருந்திருக்கு. நமக்கு வந்து இந்த யூனிட்ல படிக்கும்போது நம்ம டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னாடி வச்சுக்கிட்டு படிக்கும்போது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் வந்து ஜஸ்ட்டு ஜென்ரலான ஒரு டாபிக். ஓகேவா? டேட்டா சயின்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் யூனிட் 1ல் கொடுத்துட்டாங்க. அண்ட் யூனிட் 2 அண்ட் 3ல பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சயின்ஸை நம்ம மேனுவலாக ஒரு டேட்டா மேனிப்புலேட் பண்ணுறது, மேனுவலாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி 2, 3ல வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் யூனிட் 4 அண்ட் 5ல் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி எப்படி டேட்டா சயின்ஸ் எல்லாம் இது பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து யூனிட் 4 அண்ட் 5ல கொடுத்துட்டாங்க. ஒரு யூனிட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி டிஃப்ரென்ஷியேட்டாக இருந்திருக்கு. இந்த சப்ஜெக்டில் நம்ம வந்து NumPy, மேட்ப்ளாட் லைப்ரரி, Pandas அப்படிங்கிற 3 பேக்கேஜையும் இன்க்ளூட் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ அதையும் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அண்ணா யூனிவர்சிட்டி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், நோட்ஸ் அண்ட் சிலபஸ் ஓவர்வியூவில் நம்ம சேனலில் டெய்லியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இதே மாதிரியான வீடியோஸ் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.